ஜெய் ஸ்ரீராம், குருவே சரணம். அன்பு வணக்கம் நண்பர்களே. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தரக்கூடிய தெய்வம் எது? என்ன தானம் செய்தால் உங்களுடைய பிரார்த்தனைகள் எளிதில் நிறைவேறும்? பொதுவாகவே உங்களுக்கு வாழ்க்கையில தேவைன்னு இருக்கும். ஏதாவது தேவைய தற்சமயம் உங்களுக்கு அவசியமான ஒரு தேவை உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். ஒண்ணு வருமானமா இருக்கலாம், தொழில் கிடைக்கணும்னு இருக்கலாம், திருமணம் நடக்கணும்னு இருக்கலாம், அப்புறம் குழந்தை பேருக்கு உண்டாகணும்னு இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய இப்ப சமீபத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் பிரார்த்தனைகள். சரி, அப்ப இந்த மாதிரி பிரார்த்தனை ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில நடக்குது. அப்ப எந்த தெய்வத்தில நான் வழிபடலாம், என்ன தானத்தை செய்யலாம், எந்த தானம் செஞ்சா நான் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பொதுவாகவே மூல நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ வழிபாட முழுசா வழிபாடு பண்ணும். ஜெய் ஸ்ரீராம், குருவே சரணம். அன்பு வணக்கம். மூல நட்சத்திரக்கார நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய தெய்வம் எது? என்ன தானம் செய்தா உங்களுடைய பிரார்த்தனை எளிதாக சீக்கிரமாவே நிறைவேறும்? அதை எந்த தெய்வத்திட்ட வச்சு செஞ்சா உங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறும்? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். மூல நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ வழிபாடு, சிவன் பார்வதியாக நந்தீஸ்வரர் மீது ரிஷப வாகனத்தின் மீது ஏறி உலாவரக்கூடிய அந்த காட்சியை அனுதினமும் கண்டால் விசேஷம். அப்ப அந்த படம் இருக்கும், அதாவது ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பன் படத்தை வாங்கி உங்க வீட்டுல வச்சு வழிபடலாம். உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் சீக்கிரமாகவே நிறைவேற மிகப்பெரிய அளவுல உதவும். பிரதோஷ காலத்துல வரக்கூடிய அம்மையப்பனுக்கு, அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திராட்சை மாலை, 108 திராட்சையால மாலை பொறுத்து அவங்களுக்கு அணிவித்து வழிபடும் பட்சத்துல நீங்க என்ன வேண்டுதல் பிரார்த்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ, கல்யாணம் ஆகணும், குழந்தை பேர் உண்டாகணும், தொழில் கிடைக்கணும், உயர்ந்த பதவிக்கு போகணும், படிப்பு நல்லா வரணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் என்ன வேணாலும் இருக்கட்டும். உங்க வீட்டுல இல்ல உங்க அண்ணன் தம்பதிக்கு கூட கல்யாணம் ஆகணும் அப்படின்னா நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு அவங்களுக்கு நிறைவேற்றிக்கலாம். இப்படி திராட்சை பழத்தை வாங்கி திராட்சை பழத்தை கோர்த்து சிவபெருமானுக்கு அணிவித்து நீங்கள் வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் நினைத்த வேண்டுதல்கள் நினைத்த நேரத்தில் 100% வெற்றி அடையும். உடனே நடத்தி கொடுப்பார் சிவபெருமான் உங்களுக்கு. அந்த கோலம் சிவன் பார்வதி உற்சவ கோலம் அருமையாக வேலை செய்யும். உங்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தரும். சரி, அப்ப இந்த உலர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய கிஸ்மிஸ் பழம் சொல்லுவோம். உலர் திராட்சை, கருப்பு திராட்சை இருக்கணும், வாங்கிக்கணும். அதை வாங்கி கொண்டு ஒரு கிலோ வாங்கிட்டு சிவபெருமான் கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணி அங்க வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்க கையால் அள்ளி அள்ளி கொடுங்க. இது அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலும் அபரிமிதமான வெற்றியும், நீங்க நினைச்ச நிலை என்னவோ அது சீக்கிரமாகவே நடக்க சிவபெருமான் எளிதாக உங்களுக்கு சீக்கிரமாகவே இதை நடத்தி கொடுக்கறதுக்கு 100% வேலை செய்வார். அருமையா வேலை செய்வாரு. இதை பண்ணி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா ஒரே இடம், ஒரே வழிபாட்டு ஸ்தலம், ஒரே தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் பார்வதி தான். இது வழிபாடு செய்ய 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 உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய லாபமும் மிகப்பெரிய தெய்வ அனுகூலமும் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்வீர்கள். மூல நட்சத்திரக்காரர்கள் இதை செய்து நல்ல ஒரு பலனை அடையுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.